மெக்கா முதல் மதினா வரை நடந்த நபிகளும் வீரம் நிறைந்த பக்திக்கு சாட்சி. மாளிகை துறந்த மயான பூமியில் வாழ்ந்தாலும் ஆவி துறந்த மகன் அநாதமனையானாலும் சத்திய வழி துறக்காத புத்தமன் தான் ஹரிச்சந்திரன். அவன் வழி பின்பற்றிய அண்ணல் காந்தி, நீதிக்கும் தர்மத்திற்கும் பக்திக்கும் வயது கிடையாது. எத்தகைய பெருமை வாய்ந்த நாடு நம் நாடு. ஆனால் இன்று தெற்கே சிங்களம், மேற்கே பாகிஸ்தான், எல்லா திசைகளிலும் சீனம், உள்நாட்டில் ஊழல், தீவிரவாதம். இதற்கிடையே அச்சமின்றி குண்டு துளைக்காத அறையில் இருந்து பிரதமரின் சுதந்திர தின உரை. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அன்று, அரசியல் பிழைப்பு செய்வோருக்கு அறங்கரும் கூத்தாகும் நிலை இன்று. இந்த நிலையே மக்களின் மறதி, அச்சம், அதனை நன்கு புரிந்து கொண்ட நமது அரசியல்வாதிகள் தீங்கு தடுக்கும் திறமையாளரானும் அச்சத்தால் அரணற்று போனோம். ராணுவ வீரரின் தலையை வெட்டினால் அது தெரிந்துதானே ராணுவத்தில் சேர்ந்தார்கள் என்று மந்திரி பேச்சினை மறப்போம். இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய சீன ராணுவம் சுற்றுலா வந்தது என சோம்பி கிடப்போம். இந்திய நாணயத்தின் மதிப்பை கவலை ஏதுமின்றி குறைப்போம். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி இறைப்போம். பின் சிஸ்வங்கியிலே சுயநலமாக பணத்தை நிறைப்போம். போதும் போதும் இந்த அரசியல்வாதிகளின் முகத்திரையை இப்போதே கிழிப்போம். சும்மா வரவில்லை சுதந்திரம் என ஒன்று கூடி நினைப்போம். வந்தே மாதரம் என் மந்திரத்தை மீண்டும் ஒன்று கூடி உரைப்போம். யார் வருவீர்? தேசமே நலிவோடு தேய்ந்திட மக்களின் பாசமே பெரிதென பார்ப்பவன் செல்க. சோதரர் தம்மை துரோகிகள் அழிப்ப மாதரர் நலத்தினை மகிழ்வன் மகிழ்க. பனைமுகத்திலிருந்து பரம்பர விரும்பா கடைபிடும் மக்கள் என் கண்முன் இல்லாது. மக்களாய் பிறந்தோர் மடிவது திண்ணம். தாய்கரன் கைப்பட சகிப்பவனாகி நாயனம் வாழ்வோர் நமலிங்கிறரோ. ஊரவு துயரில் உருகுவோர் இருமின், சோர நெஞ்சிலார் தூயவர் இருமின், வீரியம் நிறைந்த நெஞ்சிலோர் இருமின், பாவியற் குருதியை பருகுவோர் இருமின், நெஞ்சற்குருதியை நிலைத்தடைவதைத்து வஞ்சகம் அளிக்கும் மாமகம் புரிவோம் யாம். வெற்றியே அன்றி வேறெதும் புரிகிறேன், வெற்றியே அன்றி வேறெதும் புரிகிறேன். இனி அச்சம் தவிர ஆண்மை தவிர வந்தே